வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காராமணியும் முளக்கீரையும் சேர்த்து ஒரு மசாலா ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து குக்கர்ல எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணது. இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சியும் ஒரு 3 பல்லு பூண்டும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பெரிய சைஸ்ல சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தேவையான உப்பை நம்ம இப்பவே கூட சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முளைக்கீரை சேர்க்கிறேன். முளைக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து பாலக்கீரை சேர்க்கலாம், இல்லை பருப்பு கீரை சேர்க்கலாம், என்ன கீரை இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கு சட்டுன்னு பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி கீரை இல்லை அப்படின்னா காராமணி மட்டும் இருந்ததுன்னா அது மட்டும் சேர்த்து கூட நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு தயிர் சாதம் கலந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. கீரை நல்லா வதங்கட்டும். பாருங்க, கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி, ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஊற வச்சிருக்கிற காராமணியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ காராமணிலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுது. நான் வந்து 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டு அரிசியே வந்து இதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப்புக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம தக்காளிலாம் சேர்த்துருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கரெக்டாக இருக்கும். அதனால நான் ஒரு 3 கப்பு தண்ணி விடுறேன். உங்களுடைய சாப்பாட்டு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அதை நீங்க பார்த்துட்டு அது மட்டும் கரெக்டா விட்டுக்கோங்க. ஒரு 3 கப்பு. நல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் விட்டா போதும். அதே மாதிரி குக்கரும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்ல வச்சு, சில சமயம் வந்து சிம்ல வச்சாதான் சில பேர் சில குக்கர் வந்து நல்லா வேகும். அதனால அந்த குக்கர் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்க வீட்டில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விட போறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுது. இப்போ திறந்து பார்த்துடலாம். இதுங்களா, அவ்வளோதான். நம்மளுடைய காராமணியும் கீரையும் சேர்த்த மசாலா ரைஸ் ரெடி. இதுக்கு மேலாக நெய், நல்ல ஒரு, எப்பயுமே நெய் நீங்கள் மேலாக விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு 2 டீஸ்பூனுக்கே விடுறேன். அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த காராமணியும் கீரையும் சேர்த்து பண்ண ரைஸ்ல வந்து மசால் வாசனை ரொம்ப இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் வந்து பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேண்டாம்னா பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு இஞ்சி மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் வெங்காயமும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெங்காயத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு எப்பயும் போல பண்ற மாதிரி பண்ணிட்டு வெங்காயம் பூண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் சேர்த்து பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு காரக்கறி, இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ சிப்ஸோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கும் சௌரியமா இருக்கும், ஸ்கூல் கொடுக்கறதுக்கும் சௌரியமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கீரை இருந்ததுன்னா கீரை சேர்த்துக்கோங்க அடிஷ்னலா. இல்லை வெறும் காராமணி மட்டும் இருக்குன்னா அதை மட்டும் வச்சு கூட நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.